ஹாய் மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 2026 பயனாளி பட்டியலை பற்றி ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 22வது தவணை கட்டணத்தை விரைவாக எப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைனில் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இந்த சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முதல் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், சரிங்களா மக்களே? நேரடி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த வருமான ஆதரவு கொடுப்பனருக்கான காத்திருப்பு பயனாளி பதிவுகள், சரிபார்ப்பு விதிகள் மற்றும் பணம் செலுத்த தயார் நிலை காசோலைகள் ஆகியவற்றில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கிராமப்புற வீடுகளுக்கு பருவகால பணப்பழக்கத்திற்காக ஒரு முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளது. விவசாய உள்ளீட்டு செலவுகள் ஏற்ற இறக்கமாகவும் வானிலை நிச்சயமற்ற தன்மைகள் நீடிப்பதாலும் ஒரு சிறிய தவணை கூட விதைப்பு முடிவுகள் மற்றும் வீட்டு பட்ஜெட்டை கூட பாதிக்கலாம். முந்தைய சுற்றுகளில் தாமதமான அல்லது தோல்வியுற்ற பரிமாற்றங்களுக்கு பிறகு வரவிருக்கும் தவணை சுழற்சி பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை தங்கள் விண்ணப்ப விவரங்களை மீண்டும் பார்வையிட தூண்டியுள்ளது என்று தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆதார், வங்கி மற்றும் நில தரவுகளின் டிஜிட்டல் சரிபார்ப்பை இந்த அமைப்பு தற்போது பெரிதும் நம்பியுள்ளது என்பதை அதிகாரிகள் பலமுறை சொல்லியிருக்காங்க. ஸோ நடைமுறையில் பதிவு செய்த பிறகு செயலற்ற நிலையில் இருக்கும் பயனாளிகள் தவிர்க்கக்கூடிய தடைகளை சந்திக்க நேரிடும் என்பதே இதன் பொருள். எனவே புதுப்பித்த நிலையில் போலவே முக்கியமானதாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளி சரிபார்ப்பு ஏன் கடுமையாகிவிட்டது பார்த்தீங்கன்னா, சமீபத்த ஆண்டுகள் நகல் எடுப்பதை குறைப்பதற்கும் நிதி உண்மையை விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் அதிகாரிகள் திரையிடல் வழிமுறைகளை கடுமையாக்கியுள்ளனர். ஒவ்வொரு வெளியீட்டு சுழற்சிக்கும் முன்பும் பல அரசாங்க தரவுத்தளங்களில் குறுக்கு சரிபார்ப்பு இப்போது நடைபெறுகிறது. முந்தைய தணிக்கைகளில் விவசாயிகள் அல்லாதவர்கள் மற்றும் நகல் பதிவுகள் உள்ளிட்ட சில விண்ணப்பதாரர்களுக்கு ஒப்புதல்களை மெதுவாக்கக்கூடும் என்றாலும் கொள்கை வகுப்பாளர்கள் இது திட்டத்தின் நீண்ட கால நிலைத்தன்மை மேம்படுத்துவதாக வாதாடுகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேரடி வருமான திட்டங்கள் தரவுத்தளங்கள் சுத்தமாகவும் தொடர்ச்சியாகவும் புதுப்பிக்கப்படும் போது மட்டுமே செயல்படும் என்று ஒரு விவசாய கொள்கை ஆய்வாளர்கள் விளக்கினார்கள். சரிபார்ப்பு பெரும்பாலும் மாநில அளவில் இருந்த திட்டத்தின் ஆரம்ப ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது தற்போதைய மாதிரி மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் காசோலைகளை பயன்படுத்துகிறது. சமீபத்தில் நிலத்தை மரபுரிமையாக பெற்ற துணைப்பிரிவு செய்யப்பட்ட அல்லது வங்கி கணக்குகளை மாற்றிய விவசாயிகள் கூடுதல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதற்காக வாய்ப்புகள் அதிகம். உள்ளூர் பதிவுகள் எவ்வளவு விரைவாக புதுப்பிக்கப்படுகின்றனர் என்பதை பொறுத்து இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுபடலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி இணக்கம் இப்போது பணம் செலுத்தும் அமைதிக்கு மையம் பார்த்தீங்கன்னா, மின்னணு முறையில் உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள். சரிபார்ப்பு பரிந்துரைக்கப்பட்ட படியிலிருந்து நடைமுறை தேவையாக உருவாகியுள்ளது. இந்த செயல்முறை முடிக்காமல் பல பயனாளிகள் அமைப்பில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இது தானியங்கி பரிமாற்றம் தடுக்கிறது. ஆதரவுடன் இணைக்கப்பட்ட ஓடிபி அடிப்படையிலான சரிபார்ப்பு மிகவும் பொதுவாக வழியில் இருப்பினும் மொபைல் அணுகல் இல்லாதவர்களுக்கு சேவை மையங்கள் ஆஃப்லைன் அங்கீகாரமும் கிடைக்கிறது. இகேஒய்சியை நோக்கிய இந்த முயற்சி இந்தியா முழுவதும் நலன்புரி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பரந்த மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. அங்கு அடையாள அங்கீகாரம் கசிவுகளை குறைக்கிறது. இருப்பினும் வயதான விவசாயிகள் அல்லது தொலைதூர பகுதிகளில் உள்ளவர்களுக்கு டிஜிட்டல் தடைகள் இன்னும் ஏற்படுத்தக்கூடும். இந்த இடைவெளியை குறைக்கவும் சமூக உதவி திட்டங்கள் மற்றும் கிராம அளவிலான வசதி முகாம்கள் பயன்படுத்தப்படுவதாக கள அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் நிறைவு கலைக்கேடு தனிப்பட்ட முன்முயற்சி பொருந்தது. இது விழிப்புணர்வு பிரச்சாரங்களே முக்கியமானதும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கி இணைப்பு தடையாகவே இருக்கின்றன பார்த்தீங்கன்னா, தகுதி நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் கூட தவறான காலாவதியான வங்கி தகவல்கள் பரிமாற்றங்களுக்கு இடையூறு விளைவிக்கும். பெயர் பொருத்தமின்மை, செயலற்ற கணக்குகள் அல்லது வங்கி இணைப்புகளை தொடர்ந்து ஏற்படும் மாற்றங்கள் ஆகவே அதிகம் புகார் அளிக்கப்படும்.
சிக்கல்கள் சீரமைப்பு தேவை. இதனால் எழுத்துப்பிழை வேறுபாடுகள் அல்லது வடிவமைப்பு வேறுபாடுகளுக்கு இடமில்லை. முந்தைய தவணைகளுக்கு ஒப்பீடுகளில் வங்கி முரண்பாடுகள் காரணமாக நில உரிமை தரவு இறுதிய தகுதியை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கும் விவசாயிகளுக்காகவே இந்த திட்டம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் துல்லியமான நிலப்பதிவுகள் அவசியமானது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாநில வருவாய்த்துறை அவ்வப்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நிலப்பதிவேடுகளை புதுப்பிக்கின்றனர். மேலும் இந்த துறை பதிவுகளுக்கு பயனாளி தரவுத்தளத்திற்கும் இடையில் ஏதேனும் பொருந்தாதது ஒப்புதலை தாமதப்படுத்தும் கூட்டு உரிமை, சர்ச்சைக்குரிய உரிமைகள் அல்லது சமீபத்திய சொத்து பரிமாற்றங்கள் போன்ற சூழ்நிலைகளுக்கு பெரும்பாலும் கைமுறை சரிபார்ப்பு தேவைப்படுகிறது. ஒரு யதார்த்தமான உதாரணம், வாரிசுகளுக்கு இடையே நிலம் பிரிக்கப்பட்டு பிறழ்வு உள்ளீடுகள் நிலுவையில் உள்ள குடும்பங்களை உள்ளடக்கியது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஆவணங்கள் நிறைவடையும் வரை பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் மட்டுமே தகுதியுடையவராக தோன்றலாம். இந்த திட்டத்திற்கு அப்பால் புதுப்பிக்கப்பட்ட சொத்து பதிவுகளை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த வரம்பு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வழிகாட்டுதல்களின்படி உரிமை ஆவணங்கள் இல்லாத குத்தகைதாரர் விவசாயிகள் பொதுவாக திட்டத்தின் எல்லைக்கு வெளியே வருவார்கள். இருப்பினும் மாநிலங்கள் தனித்தனி ஆதரவு முயற்சிகளை வழங்கலாம். உதவிக்கு யார் தகுதியற்றவர்களாக இருக்கலாம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இலக்காக கொண்டிருந்தாலும் மிகவும் தேவைப்படுவர்களாக கருதப்படுவர்களுக்கு வளங்களை மையப்படுத்த பல பிரிவுகள் வழங்கப்பட்டுள்ளன. நிறுவன நில உரிமையாளர்கள், வருமான வரி செலுத்தும் தனிநபர்கள் மற்றும் சில நிபுணர்கள் பொதுவாக தகுதி கட்டமைப்பிற்கு வெளியே உள்ளனர். கணிசமான ஓய்வூதியங்களை பெறும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் தரவுத்தள சோதனைகளின் போது தானாகவே வடிகட்டப்படலாம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த விலக்கு கொள்கை பெரும்பாலும் நிலையானதாகவே இருந்து வருகிறது. இருப்பினும் அமலாக்க மிகவும் முறையாக மாறிவிட்டது. வெளிப்படையான அளவுகோல்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை பராமரிக்க உதவுகின்றன. ஆனால் குடும்பங்கள் கலப்பு வருமான ஆதாரங்களை கொண்டிருக்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். விவசாய வருமானம் மற்றும் வருவாய்களுடன் இணைந்திருக்கும் சந்தர்ப்பங்களில் சரிபார்ப்பு பரிந்துரைக்கப்படுகிறது. எனினும் தகுதி வரம்புகள் மற்றும் ஆவணங்களை பொறுத்தது. விவசாயிகள் பணம் செலுத்த தயாராக இருப்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவணை வெளியிட திட்டமிட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஆன்லைனில் நிலையை சரிபார்ப்பது முதன்மையாக வழியாக மாறிவிட்டது. பதிவு எண் அல்லது மொபைல் விவரங்கள் போன்ற அடிப்படை அடையாளங்களை காட்டியே உள்ளிடுவதன் மூலம் பயனாளிகள் கட்டண வரலாறு மற்றும் நிலுவையில் உள்ள செயல்களை பார்க்கலாம். இடைமுகம் பொதுவாக முழுமையற்ற சரிபார்ப்பு அல்லது நிராகரிக்கப்பட்ட வங்கி விவரங்கள் போன்ற சிக்கல்களை எடுத்துக்காட்டுகிறது. இது பணம் செலுத்த தொடங்குவதற்கு முன் சரியான படிகளை செயல்படுத்துகிறது. வெளியீட்டு தேதிகள் குறித்த வதந்திகள் பரவும்போது மட்டும் இதை செய்யாமல் அவ்வப்போது இந்த சரிபார்ப்பை செய்யுமாறு கள அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். அறிக்கைகளின்படி பயனாளிகளின் பதிவுகளை சரிபார்க்காமல் தகுதியை பெறுவதால் மட்டுமே பல புகார்கள் எழுகின்றனர். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை செயலில் வைத்திருப்பது அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை உடனடியாக பெறப்படுவதை உறுதி செய்கிறது. குறைந்த இணைப்பு உள்ள பகுதிகளில் உள்ளூர் சேவை மையங்கள் நிலை சரிபார்ப்புகளுக்கு உதவ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜாப் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னு போது நம்ம சேனல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.